கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்ல எப்படி வந்து ட்ரெயின் டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறத டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி கேன்சல் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே சப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு அப்கமிங் ட்ரிப்ஸில் வந்துட்டு உங்களோட டிக்கெட் வந்து இருக்கும். சைடில் ஒரு சின்ன ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஹவு டு ஐ கேன்சல் த டிக்கெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கேன்சல் டிக்கெட் அப்படின்னு க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 2 விதமான ஆப்ஷன் வந்து காட்டும். கன்ஃபார்ம் டிக்கெட் வேலெட்னு இருக்கும். இந்த வேலெட் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டிக்கெட்டோட வேலெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணுறப்ப அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து ஆகிடும் உங்களோட கன்ஃபார்ம் டிக்கெட் வேலெட்டுக்கு. ஆனால் அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரீஃபண்ட் டு பேமெண்ட் சோர்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டிக்கெட் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால இப்போ நீங்கள் ரீஃபண்ட் டு பேமெண்ட் சோர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு கேன்சலேஷன் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீட் வந்து கேட்கும், ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் மோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். இதில் வந்துட்டு ஓகே அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு அந்த கேன்சல் ஆன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து டிக்கெட் கேன்சல் ஆனது, ரீஃபண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆனுச்சு, அதுக்கப்புறம் ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த டைமிங்கில் வந்து வரும் அப்படின்றதுக்கான அந்த டைம் பீரியட் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் வந்து ஆகிடும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக ட்ரெயின் டிக்கெட்டை எப்படி வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்பில் கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.